ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் கசகசா அப்படிங்கிற ஒரு பொருள். இதற்கும் ஆண்மை குறைவை சரி செய்வதற்கும் என்ன சம்பந்தம், ஆண்குறியின்மையை எழுச்சியின்மையை இது எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த அசைவ உணவுப் பொருட்களை சமைப்பதில் இந்த கசகசா ரொம்ப ஒரு முக்கிய இடத்த வகிக்குது. பொதுவாக இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய ஆண் தன்மையை, அதாவது ஆண்மை வீரியத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பணிகளை செய்வதுனா அதில் ஆச்சரியப்படுவதற்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த கசகசாங்கிற விதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலில் ஊற வச்சு அல்லது பாலில் வேக வச்சு இரவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நன்றாக உறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமாக இந்த டோப்பமைன் சுரப்பை சரி செய்து கொடுக்குது. இதனால் உடலுறவு கொள்ளாதின் போது உள்ள எரிச்சல், ஒரு விரக்தியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடியது. நன்றாக தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷன், மூடு ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூடை நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து வரக்கூடிய ஆற்றல் இதற்கு அதிகமாக காணப்படுது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விந்துவை இது நல்லா பலப்படுத்துது. பொதுவாக இந்த டோப்பமைன் சுரப்பிற்கும் நம்ம விந்தணு உற்பத்திற்கும் அதிக தொடர்புகள் காணப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இந்த இதில் சுரப்புகள் கொஞ்சம் மாறுபாடு விகிதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நாளாக அது படிப்படியாக பூஜ்ஜியம் லெவலில் அடைஞ்சிரும். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் அதற்கு அது காரணம் கிடையாது. அது இந்த காரணங்கள் தான்.